अस्सलाम वालेकुम वेलकम बैक टू मोमशान किचन। இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பிரெட் பாவ் பஜ்ஜி ரெசிபி। சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம இன்னைக்கு செய்ய போறோம்। அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க। அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்। வாங்க வீடியோக்குள்ள போலாம்। ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் நல்லா மெல்ட் பண்ணிடுறேன்। அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள்। இது வந்து நம்ம நல்லா அந்த பட்டர்லேயே கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் இறங்கும்। 3 பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணி சேர்த்துக்கலாம்। இது லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும் அந்த மாதிரி இருந்தால் போதும்। வெங்காயம் வதங்கிடுச்சு। இப்போ நான் 5 பெரிய சைஸ் தக்காளியை வந்து நான் பியூரி மாதிரி எடுத்திருக்கேன், நல்லா அந்த அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்திருக்கேன்। இப்போ நான் ஒரு பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், நல்லா கொதிக்கணும்। கொஞ்சம் சின்ன சின்ன தக்காளி இருந்தால் 7 தக்காளி எடுத்துக்கோங்க। இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சாட் மசாலா। இப்போ இது எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்தாச்சு। இவ்வளோ சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம்। மசாலாவில் வந்து நம்ம ஓவராக பாவ் பஜ்ஜி மசாலாலாம் சேர்க்க வேண்டாம், சிம்பிளான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி। இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம்। இப்போ நான் லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன்। பாருங்கள் கொஞ்சம் நல்லா வத்திடுச்சு, ரொம்ப வந்து கிரேவி ஆகிடக்கூடாது, கொஞ்சம் மீடியம் கிரேவி மாதிரி இருக்கணும், அப்போ தான் ஆறுனோடனே இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகிற மாதிரி இருக்கும், அதாவது திக்காகிற மாதிரி இருக்கும்। இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு 1/4 கப் அளவு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறேன்। இதில் வந்து இதுதான் ஒரு பவரு, சாட் ஐட்டமுக்கு ஃபுல்லாக வந்து கஸ்தூரி மெத்தி சேர்த்தா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும்। இதை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன்। இது வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நம்மளுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம், அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு। லாஸ்ட்டாக வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன்। லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம், அவ்வளோதான்। இதுக்கு மேலே கொத்தமல்லி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம்। இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன், அதாவது ஒரு க்யூப் சைஸ் வந்து பட்டர் வந்து தோசை தவாவில் போட்டிருக்கேன்। இதில் வந்து 4 பிரெட் ஸ்லைசஸ் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்। இதை வந்து லைட்டாக நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம்। இதில் வந்து நம்ம எந்த ஸ்பைசஸுமே ஆட் பண்ணல, லைட்டாக நம்ம டோஸ்ட் பண்ணி மட்டும் தான் எடுக்க போகிறோம், அவ்வளோதான்। டோஸ்ட் பண்ணி எடுத்த ப்ரெட்டை வந்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம், அவ்வளோதான்। இது வந்து நம்ம பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம்। சூப்பரான நம்ம பிரெட் பாவ் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு। ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி, அதுவும் இல்லாமல் சாட் ஐட்டம்லேயே ஒரு ஃபேவரட்டான ஒரு ரெசிபி। இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் அடுத்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்। இது போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன்। பாய், see you, take care, stay home, stay safe.